கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே ஏசாயா 40ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலிருந்து 31ஆம் வசனம் வரைக்கும் நம்ம பார்ப்போம் என்று சொன்னால், வசனம் இப்படியாக சொல்லுகிறது: சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல சிரட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். பிரியமான தேவ பிள்ளைகள், இந்த அருமையான இந்த வசனம் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற பெரிய ஒரு பலனை குறித்து இந்த வசனம் சொல்லுகிறது. ஏனென்று சொன்னால், எங்களுடைய வாழ்க்கையில் வர்ற அதீரியங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள், முன்னோக்கி போக முடியாதபடி இருக்கிற எல்லா தடைக்கற்களையும் தாண்டி முன்னோக்கி போவதற்கு எங்களுக்கு கர்த்தருடைய சமூகமே மேலானதாக இருக்கிறது. இங்கே சொல்லுகிறார்கள், இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபர் இடறி விழுவார்கள். ஏனென்றால் எங்களுடைய சுய பலத்தினாலே, சில வேளை எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பலத்தினாலே, அறிவினாலே நாங்கள் எல்லாவற்றையும் மேற்கொள்ள முடியும் என்று நாங்கள் நினைத்தால் அது எங்களுடைய வாழ்க்கையிலே அநேக தோல்விகளை கொண்டு வரும். ஆனால் கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைவார்கள். அவர்கள் கழுகுகளைப் போல செட்டைகளை அடைத்து, இந்த உலகத்தில் இருக்கின்ற மிக உயரத்திலே பறந்து கீழே இருக்கின்ற சின்ன சின்ன நுண் அங்கிகளை கூட குறிப்பார்த்து அதை உணவுக்காக உட்கொள்ளக்கூடிய வல்லமை நிறைந்ததுதான் இந்த கழுகு. ஆனால் அந்த கழுகு ஒரு காலத்திலே 40 ஆண்டுகள், கிட்டத்தட்ட 70 ஆண்டுகள் இந்த உலகத்திலே அது வாழும். ஆனால் 40 ஆண்டு வரும் பொழுது அந்த கழுகுக்கு பலனெல்லாம் குறைந்து போய்விடும். எல்லா ரெக்கைகளையும் கலட்ட வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் அதற்கு வரும். அது கற்பாரின் மேலே போய் அங்கே தன்னுடைய செட்டைகளில் வைத்து தன்னுடைய கூர்மையான சொண்டினாலே இருக்கிற ரெக்கைகளை எல்லாம் கலட்டி அங்கே தன்னுடைய சொண்டையும் கற்பாறையின் மேலே உடைத்து இரத்தம் வரும். ஆனால் அது வேதனையும் கூட தாங்கி கொண்டு காத்திருக்கும். காத்திருப்போ கிட்டத்தட்ட 4-5 மாதங்களை தாண்டும். ஆனால் அமைதியாக காத்திருக்கும். அதற்கு பின்பதாக முளைக்கின்ற புதிய ரெக்கைகள், புதிய சொண்டு, அது 40 ஆண்டுகளை விட மீதி இருக்கின்ற 30 ஆண்டுகள் இரட்டத்தனையான ஒரு வல்லமை, இரட்டத்தனையான ஒரு கூர்மை அந்த கழுகுக்கு கிடைக்கும். அதே போல பிரியமானவர்களே, எங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட போராட்டங்கள், அதீரியங்கள், பிரச்சனைகள் வரும் பொழுதெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தை சார்ந்து, அவரை சார்ந்து நாங்கள் இருப்போம் என்று சொன்னால், இந்த கழுகுக்கு எப்படி பலன் உண்டாகுனதோ அதைவிட மேலாக சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய வல்லமை எங்களை நிறைக்கிறதாக இருக்கிறது. அது எங்களை நடத்துகிறதாக, அது எங்களை வெற்றி கொள்ளுகிறதாக, அது எங்களை முன்னோக்கி கொண்டு போகிறதாக இருக்கிறது. உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய சமூகத்தை நாடுங்கள், கர்த்தருடைய சமூகத்தை தேடுங்கள். கர்த்தருடைய வல்லமை உங்கள் பெருகட்டும். ஆண்டவராகிய இயேசு தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. வல்லமையுள்ள நாமம் உங்களை நடத்துவதாக. இயேசுவின் நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். God bless you.